வாசி பண்ணிட்டு இருக்கேங்க சார், ஆனால் எனக்கு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான ஒரு 3 முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம உறிஞ்சு ஊதுறது தான் வழக்கமாக வச்சுருப்போம் வாசி யோகத்தில். இப்போ நீங்கள் உறிஞ்சி சில பேர் ஹோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊதுவீங்க. இது ரொம்ப தப்பான முறை. நீங்கள் உறிஞ்சதையும் எந்த பாஸும் கும்பகம் பண்ணாமல் ஸ்டோர் பண்ணி வைக்காமல் உடனடியாக இம்மிடியேட்டாக ஊதிடணும். உறிஞ்சணும் ஊதணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நீங்கள் உறிஞ்சுறதும் ஊதுறதும் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உறிஞ்சுறத 5 செகண்டுக்கு உரியிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், ஊதுறதும் 5 செகண்ட் தான் இருக்கணும். நீங்கள் 5 செகண்டுக்கு உறிஞ்சு 10 செகண்டுக்கு ஊதக்கூடாது. அதே மாதிரி 10 செகண்டுக்கு உறிஞ்சு 5 செகண்டுக்கே ஊதி முடிக்கக்கூடாது. ஸோ இந்த ரெண்டாவது டிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்பாக கருதப்படுது. எவ்வளவு உறிஞ்சுறீங்களோ அவ்வளவுதான் ஊதணும். இதில் ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு டிப் என்னன்னா, ரொம்ப மெதுவாக ரொம்ப பக்குவமாக ஸ்லோவாக பண்ணணுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. மூணாவது விஷயம், ஒவ்வொரு சைக்கிள் பை சைக்கிளாக நம்ம வாசி பண்ணுவோம். அப்படின்னா என்னன்னா, உறிஞ்சறது ஊதுறது இது ஒரு சைக்கிள், ரெண்டாவது மறுபடியும் உறிஞ்சறது ஊதுறது. சில பேர் இதுலயும் ஒரு பிளண்டர் மிஸ்டேக் பண்றாங்க. என்ன அப்படின்னா, உறிஞ்சுவாங்க ஊதுவாங்க, மறுபடியும் ஒரு பாஸ் கொடுப்பாங்க, உறிஞ்சுவாங்க ஊதுவாங்க. இந்த தப்பையும் பண்ணக்கூடாது. இந்த 3 விஷயத்த சரியா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வாசி யோகத்துல மேல்நிலைக்கு போகலாம். இதை தாண்டி நம்ம நிஷ்டை வைப்போம். நிஷ்டை வைக்கும் போது சில பேருக்கு கண்ணு சரியா நிக்காம இருக்கும். அப்ப கவனம் முழுவதும் கண்ணிலே இருக்கும்போது அந்த மனமானது என்ன பண்ணுன்னா, சுவாசத்துல இல்லாம, அதாவது பிராணால இல்லாம கண்ணுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும். நம்ம யோகிக் இன்சைட் ஃபவுண்டேஷன்ல இந்த யூடியூப் சேனல்ல நிறைய நிஷ்டை வைக்கக்கூடிய குறிப்புகளை சொல்லியிருக்கிறேன். அதுல 3 முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அதை நீங்க கவனம் வச்சு உங்க கண்களை நல்லா நிறுத்தி பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாசி பழகுனீங்க அப்படின்னீங்கன்னா உங்க கவனம் முழுவதும் நிஷ்டையிலே இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க, வாசியில மேல்நிலைக்கு போகலாம்.